ஆண்டவர் தெளிவாய் பேசுகிறார். அது எவ்வளவு பெரிய கொந்தளிப்பா இருந்தாலும் இந்த மாதம் கர்த்தருடைய வல்லமை கடந்து வருகிறது. உங்க சரீரத்தில் கடந்து வருகிறது, உங்கள் வேலை ஸ்தலத்தில் கடந்து வருகிறது. ஆமென். இப்பொழுது இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கும் போதே பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கடந்து போகிறது. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இது உன்னை மரணத்திற்கு நேராய் நடத்துவது இல்லை. ஹல்லேலூயா. இது பாதாளத்திற்கு நேராய் நடத்துவது இல்லை. கர்த்தராகிய ஆண்டவர் அந்த கொந்தளிப்பை அமர பண்ண போகிறார். அமர பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, இந்த வார்த்தையை நிறைவேற்ற போகிறதற்காய் நன்றி, நன்றி. என் பிள்ளையை குறித்த கொந்தளிப்பு அடங்க போகிறதற்காய் நன்றி. ஒரு இளைப்பாறுதலை கர்த்தர் தரப்போகிறதற்காய் நன்றி. சமுத்திர கொந்தளிப்பை கர்த்தர் சொல்லுங்க ஹல்லேலூயா. தகப்பனே, நீர் அமர பண்ண போகிறதற்காய், முழு பலத்தோடு நீர் அமர பண்ண போகிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா சமாதானமா இருக்க போகிறது. வாஸ்த ஸ்தலத்தை விசாரிக்கும் போது எல்லா இடத்திலையும் கர்த்தர் ஒரு மன மகிழ்ச்சியை தரப்போகிறார். அந்த புத்தியை உங்களுக்கு தருவார், அந்த அறிவை, அந்த ஞானத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். இந்த மாதம் நீங்க சமாதானமா இருப்பது எப்படி என்கிறதை கர்த்தர் இந்த மாதம் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். நீங்க கலங்கி கொண்டிருக்கிற அந்த காரியத்தை மேற்கொள்றதற்குள்ள ஞானத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அந்த மூர்க்கத்தை கையாளக்கூடிய ஞானத்தை இந்த மாதம் ஆண்டவர் உங்களுக்கு கட்டளையிட போகிறார். அங்கலாய்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய இருதயம், பாரமாய் இருக்கிற உங்களுடைய இருதயம், கனத்த இருதயங்கள் இந்த மாதம் லகுவாய் மாற போகிறது. நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கிற சில காரியங்களுக்கு இந்த மாதம் கர்த்தர் கொந்தளிப்பாய் அல்ல, கர்த்தர் அமர்ந்த தண்ணீரை போல ஒரு சாஃப்டான ஒரு வாழ்க்கையை கர்த்தர் இந்த மாதம் கர்த்தர் தரப்போகிறார். இப்பொழுது இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில நீங்க அதை நினைக்கும் போதே உங்களுக்குள்ள ஒரு கலக்கம் வரலாம், அதை நினைக்கும் போதே உங்களுக்கு ஒரு பயம் வரலாம். ஆனா ஆண்டவருடைய வார்த்தை தெளிவாய் இந்த மாதம் கடந்து வருகிறது. நான் அந்த காரியத்தை நினைக்கும் போது உன்னுடைய மனதுக்குள்ள ஒரு சமாதானத்தை கட்டளை இடுவேன். அந்த காரியத்தை நினைக்கும் போது இனி பயம் உங்களை தொற்ற போவது இல்லை. அந்த காரியத்தை நினைக்கும் போது உங்களுக்குள்ள ஒரு விசுவாசத்தை கர்த்தர் தரப்போறாரு. சத்தமாய் ஆமென் சொல்லுங்கள். அந்த காரியங்களை இனி நினைக்கும் போது கொந்தளிப்பை அல்ல, கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்து, உங்களுக்கு ஒரு பெரிய உந்துதலை கர்த்தர் கொடுத்து, கர்த்தர் பக்கபலமாய் இந்த மாதம் நான் கர்த்தருடைய வார்த்தையை வாக்கு கொடுக்கிறேன். அது கடல் கொந்தளிப்பு அல்ல, மெதுவான வாழ்க்கை. தேங்க்யூ ஜீசஸ். நான் நம்புறேன், நான் விசுவாசிக்கிறேன். எங்கு போனாலும் ஒரு சமாதானம், எதை தொட்டாலும் ஒரு சமாதானம். சண்டை இல்லை, எங்கு போனாலும் சண்டை, எங்கு போனாலும் வாக்குவாதம், எங்கு போனாலும் மன நிம்மதி இல்லை. ஆனால் கர்த்தர் இந்த மாதம் கட்டளையிட போகிறார். சமுத்திரத்தின் கொந்தளிப்பை அவருடைய வல்லமையினால் கர்த்தர் அமர பண்ணி அவருடைய அனந்த ஞானத்தினால் அதனுடைய மூர்க்கம் எவ்வளவு பெருசா இருந்தாலும் கர்த்தர் அடக்குவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி இந்த வாக்குத்தத்தத்தை 3 விசை சொல்ல போகிறோம். அவர் தமது வல்லமையினால் சமுத்திர கொந்தளிப்பை அமர பண்ணி அவர் தமது ஞானத்தினால் அதன் மூர்க்கத்தை அடக்குகிறார். அவர் தமது வல்லமையினால் இப்பொழுது வேலை ஸ்தலத்தில் இருக்கிற கொந்தளிப்பு அமருகிறது, வீட்டை சுற்றி இருக்கிற கொந்தளிப்பு அமருகிறது, மன கொந்தளிப்பு அமருகிறது. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தமது ஞானத்தினால் அதன் மூர்க்கத்தை அடக்குகிறார். அவர் தமது வல்லமையினால் சமுத்திர கொந்தளிப்பை அமர பண்ணி தமது ஞானத்தினால் அதன் மூர்க்கத்தை அடக்குகிற கர்த்தராகிய ஆண்டவரை நான் ஆராதிக்கிறேன். என்னை சுற்றிலும் ஒரு இளைப்பாறுதலை இந்த மாதம், இந்த வருடம் கர்த்தர் கட்டளையிட போகிறார். எனக்கு முன்பாக இருக்கிற மூர்க்கங்கள் அடங்குகிறது, எல்லாவற்றையும் அடக்கி ஆளுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை நான் தியானித்துக் கொண்டிருக்கும் போது ஒரு 3 காரியங்களை ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே கர்த்தர் பேசினார். அந்த காரியத்தை நம்ம தியானிக்க போகிறோம். முதலாவதாக ஒரு வசனத்தை வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரத்தினுடைய 6வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரத்தினுடைய 6வது வசனம். அந்த ஆட்கள் யாக்கோபினிடத்திற்கு திரும்பி வந்து, நாங்கள் உம்முடைய சகோதரனாகிய ஏசாவினிடத்திற்கு போய் வந்தோம், அவரும் 400 பேரோடே உம்மை எதிர்கொள்ள வருகிறார் என்றார்கள். அடுத்த வசனம். அப்பொழுது யாக்கோபு
மிகவும் பயந்து வியாகுலப்பட்டு தன்னிடத்தில் இருந்த ஜனங்களையும் ஆடு மாடுகளையும் ஒட்டகங்களையும் 2 பகுதியாக பிரித்து, ஏசா ஒரு பகுதியின் மேல் விழுந்து அதை முறியடித்து அடித்தாலும் மற்ற பகுதி தப்பித்து கொள்ள இடம் உண்டு என்றான். கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதத்தில் மிகவும் ஒரு கொந்தளிப்பான ஒரு சூழ்நிலையிலே கடந்து போன ஒரு சூழ்நிலையை குறித்து நம்ம முதலாவதாக தியானிக்க போகிறோம். இந்த யாக்கோபை குறித்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவன் தன்னுடைய தகப்பனையும் தன் தாயையும் விட்டு அவனுடைய சகோதரனை விட்டு மாமனாருடைய வீட்டிற்கு கடந்து போகிறான். இப்போ அங்கே சில காலம் வேலை செய்து அங்கிருந்து பிரிந்து தான் தானாக வாழணும்னு ஒரு முயற்சி எடுத்து கிளம்பிட்டான். அப்போ கிளம்பும் போது அவனுடைய மனதிலே தன் சகோதரனை குறித்த ஒரு கலக்கமோ ஒரு பயமோ எதுவுமே இல்லை. ஆனால் தான் குடியிருக்க போகிற அந்த இடத்தை அவன் நெருங்க அவனுக்குள்ள ரொம்ப பயம் வருது. ஐயோ, என்னுடைய சகோதரனை நான் எதிர்கொள்ளணும். பல ஆண்டுகளுக்கு முன்பாக தன் சகோதரனை ஏமாற்றி தன்னுடைய சகோதரனை வஞ்சித்து தன்னுடைய சகோதரன் தன்னை கொன்றுவான் அப்படின்ற உயிரை காப்பாற்றுறதுக்காக தஞ்சம் புகுந்தவன் தான் இந்த யாக்கோப். ஆனா என்ன பண்றான் அப்படின்னா, முன்னாடி ஒரு டீமை அனுப்பி நீங்க என்னுடைய சகோதரனை போய் சந்திச்சு இந்த மாதிரி உன்னுடைய சகோதரன் வர்றாரு, அவர் நிறைய வெகுமானங்கள் எல்லாம் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சமாதானமா பேசுங்க அப்படின்னு அனுப்பி விடுகிறார். அப்ப இவன் என்ன நினைச்சான் அப்படின்னா, இவன் போய் பேசின உடனே அவர் சமாதானத்தோட அனுப்பி விடுவாங்கன்னு மனசுல நினைக்கிறாங்க. ஆனா எதிர்மறையான ஒரு காரியம் நடக்குது. இவங்க அங்கிருந்து திரும்பி யாக்கோபினிடத்துல சந்தோஷமா தான் சொல்றாங்க, ஐயா நாங்க உன்னுடைய சகோதரனை பார்க்க போனோம், ஆனா அவர் உடனே உங்களை சந்திக்கிறதுக்கு 400 பேரோட வர்றாரு. 400 பேரோட வர்றாருன்னு சொன்ன அடுத்த நிமிஷத்துல அவருடைய மனதுக்குள்ள ஒரு பெரிய கொந்தளிப்பு வருகிறது. ஐயோ, என்னுடைய சகோதரன் நான் அன்னைக்கு செஞ்ச அந்த கசப்பை மனசுல வச்சிருப்பான் போல தெரியுது. என்னை கொல்றதுக்காக தான் வர்றான், எனக்கு பலன் இல்லை, அவனை எதிர்க்க முடியாது, எங்க எல்லாரையுமே கொன்றுப்பான்னு அந்த மனது அப்படியே இந்த கொந்தளிப்பின் நிமித்தமாய் தன்னை பாதுகாத்து கொள்ள, தன்னுடைய குடும்பத்தை பாதுகாத்து கொள்ள யாக்கோபு எடுக்கிற முயற்சி அங்க நான் வாசித்த ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. நீங்க 9வது வசனத்தை வாசிப்பீங்கன்னா 8வது வசனத்தை வாசிப்பீங்கன்னா 32ஆம் அதிகாரம் 8வது வசனம், ஏசா ஒரு பகுதியின் மேல் விழுந்து அதை முறியடித்தாலும் அப்படின்னா அங்க இருக்கிற கூட்டத்தை அவன் என்ன பண்றான்னா 2ஆ பிரிக்கிறான். அப்படின்னா பிடிச்சவங்களையும் கொஞ்சம் பிடிச்சவங்களையும் 2ஆய் பிரிக்கிறான். 9வது வசனம் நீங்க வாசிப்பீங்கன்னா, பின்பு யாக்கோபு தன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறவரே. இப்போ நல்லா கவனிங்க, அந்த பிஸி ஷெட்யூல்ல அவ்வளோ பெரிய கொந்தளிப்புல அவனுடைய மனசு ஆண்டவரை தேடுது. ஆண்டவரே, நான் என்ன பண்ணுவேனே தெரியலையே, என் சகோதரன் வரானே, ஜெபம் பண்றான். 3ஆவதா வாசிப்பீங்கன்னா 14வது வசனத்திலிருந்து 17வது வசனம் வரைக்கும் 200 வெள்ளாடுகளையும் 20 வெள்ளாட்டுக்கடாக்களையும் 200 செம்மறி ஆடுகளையும் 20 ஆட்டுக்கடக்களையும் போதும். இந்த இடத்துல என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, தான் இதுவரையிலும் சம்பாதித்த அந்த சம்பாத்தியத்திலிருந்து பெஸ்டா கொஞ்சத்தை எடுத்து, சரி இப்படிப்பட்ட விஷயத்தை கொடுத்தாலாவது அவனுடைய மனசு ஆறுன்னு அவனுக்கு வெகுமதிகளை அவன் தயார் பண்றான். நம்பர் 1, முதலாவதாக 2 பகுதியாக பிரிக்கிறாரு, 2ஆவதாக ஜெபம் பண்றாரு, 3ஆவதாக ஆயத்தப்படுத்துகிறார். நீங்க அடுத்து 18வது வசனத்தை வாசிப்பீர்களானால் 18வது வசனம், இது உமது அடியானாகிய யாக்கோபனுடையது என்று என் ஆண்டவனாகிய ஏசாவுக்கு அனுப்பப்படுகிற வெகுமதி, இதோ அவரும் எங்கள் பின்னே வருகிறார். அப்படின்னா அவங்க வேலைக்காரங்க அத்தனை பேருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறான். அப்படின்னா சகோதரனை பார்க்கும்போது கோபமா பேசிடாதீங்க, தேவையில்லாத பேசிடாதீங்க, நீங்க என்ன பேசணும்னு முதற்கொண்டு சொல்லி அனுப்புறான். காரணம் என்ன அப்படின்னா, அவனுடைய இருதயம் தன் சகோதரன் வருகிறான் அப்படின்னும் போது அவனுடைய இருதயம் கொந்தளிக்குது. நீங்க 23வது வசனத்தை வாசிக்க போறோம். 32, 23, அவர்களையும் சேர்த்து ஆற்றை கடக்க பண்ணி தனக்கு உண்டான யாவையும் அக்கறைப்படுத்துகிறான். கவனிங்க, இது ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் இல்ல. ஒரு கூட்ட ஜனங்கள் ஒரு ஆறை கடந்து அடுத்த கரைக்கு வர்றதுன்றது அவ்வளவு சுலபமானதல்ல. ஏன்னா அன்னைக்கு நம்ம இன்னைக்கு இருக்கிற மாதிரி போட்டு, இன்னைக்கு இருக்கிற மாதிரி பெரிய பெரிய எக்யூப்மெண்ட்ஸ் எதுவும் இல்லை. அவர்கள் சுமந்து அவருடைய ஆடு மாடுகள் எல்லாத்தையுமே அவங்க கடக்க பண்ணணும். அதுவும் சில இடங்களில் அந்த ஆறுகள் ரொம்ப தண்ணி அதிகமாக இருக்கும். சில இடத்துல மட்டும்தான் நடக்க முடியும். சில இடங்களிலே அவர்கள் அந்த ஆற்றினுடைய தண்ணீர் டைமுக்கு அதிகமாகும் குறைவாகும். ஆனால் அவ்வளவு ப்ரெஷர் மத்தியிலையும் ஆற்றுக்கு இந்த பக்கத்தில் பிரச்சனை பண்ணால் நம்ம கடக்க முடியாதுன்னு ராத்திரியோட ராத்திரியா எல்லாரையும் ஆற்றை கடக்க பண்ணுகிறான்.
அப்பவும் அவனுக்கு சமாதானம் வரல. அதற்கு பிறகு 24வது வசனத்தை வாசிக்கலாம். 24வது வசனம், யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடிய மட்டும் அவனோட போராடி, இவ்வளவு டயர்டா இருந்தும் இவ்வளவு வேலை செய்யும், அவனுடைய மனசுல அவ்வளவு சஞ்சலம் இருக்கிறதுனால தூக்கம்ன்றது சுத்தமல்ல. உடம்பு டயர்டா இருக்குது, உடம்பு பலவீனமா இருக்குது, ஆனாலும் இந்த யாக்கோபால தூங்க முடியல. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அவனுடைய இருதயம் தன்னுடைய சகோதரன் செஞ்சு ஏதாவது பண்ணிடுவானோன்னு அவனுடைய இருதயம் கொந்தளிச்சுட்டே இருக்குது. அதனால முழுதும் போய் உட்கார்ந்து, பொழுது விடியும் மட்டும் நீர் என்னை ஆசீர்வதித்தாலே ஒழிய நான் உம்மை போக விட மாட்டேன். ஆனா வேதம் சொல்லுது, அந்த வசனத்தினுடைய முடிவை நீங்க வாசிக்கும் போது ரொம்ப அழகா இருக்குது, எடுத்துக்கொள்ளலாம். நீங்க அவனுடைய சகோதரன் அவனை சந்திக்கிறான் பாருங்க. நீங்க அந்த கடைசி வசனத்தை வாசிக்கலாம். அவர் உன் பேர், அந்த சகோதரன் சந்திக்கிற அந்த சூழ்நிலை நீங்க வந்தீங்க அப்படின்னா, அவன் ஏசா அவனுடைய முகத்தை பார்க்கும்போது, அவன் தூரத்திலிருந்து 33ஆம் அதிகாரம் 1வது வசனம், யாக்கோபு தன் கண்களை ஏறெடுத்து இதோ ஏசாவும் அவனோடு கூட 400 மனிதரும் வருகிறதை கண்டு பிள்ளைகளை லேயாளிடத்திலும் ராகேலிடத்திலும் 2 பணிவிடைக்காரத்திலும் வெவ்வேறாக பிரித்து வைத்து, அடுத்த 3வது வசனத்தை வாசிங்க. தான் அவர்களுக்கு முன்பாக நடந்து போய் 7 விசை தரை மட்டும் குனிந்து வணங்கி தன் சகோதரனுடைய கிட்ட சேர்ந்தான். அப்பொழுது ஏசா எதிர்கொண்டு ஓடி வந்து அவனை தழுவி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். இருவரும் அழுதார்கள். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இது என்னமாய் முடியுமோ, இது என்னமாய் முடியுமோ, என்னமாய் முடியுமோ என்று தன்னுடைய மனதுக்குள்ள அப்படியே அங்கலாய்த்து கொண்டு சஞ்சலத்தோட, ஒரு பெரிய யுத்தத்தோட, ஒரு பெரிய கலக்கத்தோட இருந்த அந்த யாக்கோபுக்கு ஆண்டவர் என்ன வாக்கு கொடுக்கிறார் அப்படின்னா, அந்த கொந்தளிப்பை கர்த்தர் அமர பண்ணினார். ஹல்லேலூயா. இன்று இந்த மாதம் கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்பர் 1, முதலாவதாக ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். சில சூழ்நிலைகள், சில பிரச்சனைகள், இது என்னமாய் முடியுமோ, இந்த ரிசல்ட் என்னமாய் முடியுமோ, இந்த வார்த்தை என்னமாய் முடியுமோ, என்னுடைய பிள்ளைக்கு விரோதமாய் வந்திருக்கிற இந்த பிரச்சனை என்னமாய் முடியுமோ, நீங்களும் இந்த யாக்கோபை போல ஒரு சூழ்நிலையிலே உங்களுடைய இருதயம் கொந்தளித்து கொண்டே இருக்கலாம். இரவு நேரங்களிலே தூக்கமே எனக்கு இல்லை பாஸ்டர், அப்படியே என்னுடைய இருதயம் அப்படியே சஞ்சலப்பட்டு கொண்டிருக்கிறது. நான் முழுவதும் நான் ஜெபம் பண்றேன், பகல் முழுவதும் நான் ஜெபம் பண்றேன், எப்படியாவது அவங்களுடைய இந்த கொந்தளிப்பை அமர பண்ணுவதற்கு யாக்கோபு எடுத்த முயற்சியை போல என்னென்ன முயற்சி உண்டோ எல்லா முயற்சிகளையும் நான் செய்துட்டே இருக்கிறேன். இல்லை, என்னால் இதை தாங்க முடியல, இது என்னமா முடியும்னு எனக்கு தெரியல, என் பிள்ளை பிரிஞ்சு வீட்டுக்கு வந்துடுவாங்களோ, இந்த வேலையை விட்டு நான் எடுக்கப்பட்டுருவேனோ, இது எனக்கு நஷ்டமாய் முடிந்துருவோமோ, நான் திரும்பி எழுப்பி நிற்க முடியாம போயிருமோ, என்னென்னமோ எனக்கு குழப்பமா இருக்குது, நான் எது செஞ்சும் எனக்கு ஒரு நிம்மதி இல்லை, நான் எப்படி அந்த பிரச்சனையை நான் எதிர்கொள்ள போறேன்னு தெரியல, அது நான் முதல் அதை சந்திக்கும் போது அது எப்படி ரியாக்ட் பண்ணும் அப்படின்னு தெரியல, அதன் நிமித்தமாய் வருகிற பக்க விளைவு என்னன்றது என்னால் ஜீரணிக்கவே முடியாது, அது என்னை கொன்றுவாங்களோ, உயிரோடு வைப்பாங்களோ என் பிள்ளைகளை, இப்படிப்பட்ட கலக்கத்தில் மனம் குழம்பி போய் இந்த சத்தத்தை யார் கேட்டுக்கொண்டிருந்தாலும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இந்த மாதம் கொந்தளிப்பை அமர பண்ணுகிற கர்த்தர் தம்முடைய வல்லமையோடு எழும்பி நிற்கிறார். அவருடைய வல்லமை எப்பேற்பட்ட கொந்தளிப்பையும் அமர பண்ணும் அல்லவா, எப்பேற்பட்ட மனிதனுடைய இருதயத்தை மாற்றும் அல்லவா. அந்த ஏசாவுக்கு அத்தனை வருடம் இருந்த அந்த கசப்புணர்வை மறக்க பண்ணின கர்த்தர் எப்படி கட்டி பிடிக்க முடியும், எப்படி தன்னுடைய சகோதரனை பார்க்கும்போது கண்ணீர் விட்டு அழ முடியும்? அது சாத்தியமே இல்லை, கண்டிப்பா அது சாத்தியமே இல்லை. ஏன் அப்படின்னா, இந்த யாக்கோபின் நிமித்தமாய் ஏசா பட்ட பாடு கொஞ்சம் இல்லை. அதற்காக வேற திருமணம் பண்ண வேண்டியது இருந்துச்சு, தன்னுடைய அம்மா அப்பா அவனுடைய அன்புக்கு தூரமாக வேண்டியது இருந்துச்சு, போய் தன்னுடைய தகப்பனாரிடத்துல அப்படியே கெஞ்சி அழுறாரு, என் தகப்பனே ஒரு ஆசீர்வாதமும் எனக்கு வைக்கலையா. தன்னுடைய தகப்பன் சாகிற அன்றைக்கு இவனை கொன்றுவேன்ற ஒரு முயற்சி எடுத்து தன்னுடைய மனதில் கொல்றதற்காக பிளான் போட்டு திட்டம் போட்டு வைத்தவன் தான் ஏசா. ஆனா கர்த்தர் அந்த மன கொந்தளிப்பை கர்த்தர் அமர பண்ணினார். உங்களுக்கு விரோதமாக இருக்கிற மேனேஜருடைய கோபம் இந்த மாதம் தணிவதாக, கணவனாருடைய கோபம் தணிவதாக, குடும்பத்தோட பிள்ளைகளுடைய கோபம் தணிவதாக நான் நம்புகிறேன். ஏசாவும் யாக்கோவும் சந்திக்கும் போது ஒரு சமாதானத்தை கர்த்தர் கட்டவிழ்த்து விட்டது போல, ஒரு சமாதான நதி புறப்பட்டு வந்தது போல, ஹல்லேலூயா. கர்த்தர் அந்த பிரச்சனையை உங்களை சந்திக்க பண்ணும்போது நீங்கள் பயந்து கொண்டிருக்கிற காரியம் அல்ல, கர்த்தர்
கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஏற்கனவே உங்களுக்கு முன்பாய் கடந்து போகிற கர்த்தர் அந்த சமுத்திர கொந்தளிப்பை அமர பண்ணி நீங்கள் போய் சந்திக்கும் போது சமாதானத்தை வர்ஷிக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, நான் நம்புறேன் ஆண்டவரே, என்னமாய் முடியுமோ என்று நினைக்கிற அந்த கொந்தளிப்பை என் தேவன் அமர பண்ணுகிறார், அமர பண்ணுகிறார். அது என்னமாய் முடியுமோ என்று பயப்பட வேண்டாம், நன்மையாய் முடிய பண்ணுவார். இந்த மாதம் அந்த கொந்தளிப்பு நன்மையாய் முடியும். கைகளை உயர்த்தி சத்தமாய் அப்பாட்ட சொல்லுங்க, இந்த வல்லமை உங்களிடத்துல மட்டும்தான் உண்டு. ஏசப்பா, எந்த வக்கீலாலும் இந்த கொந்தளிப்பை அமர பண்ண முடியாது, எந்த காவல்துறையினாலும் இந்த கொந்தளிப்பை அமர பண்ண முடியாது, எனக்கு முன்னாடி சொந்தக்காரங்க போய் பேசினாலும் இந்த கொந்தளிப்பை அமர பண்ண முடியாது. ஏசாவுடைய இருதயம் கல்லாக்கப்பட்டிருக்கிறது, ஆனால் இருதயங்களை கரைய பண்ணுகிற கர்த்தர் தமது வல்லமையினால் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் போது எழுந்தருளும். சத்தத்தை உயர்த்தி கைகளை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க, உம்முடைய வல்லமையினால் எழுந்தருளும். முழு பலத்தோடு கர்த்தர் இன்றைக்கு இந்த ஆராதனை நடக்கும் போதே கிரியை செய்கிறத நான் பார்க்கிறேன். ஹல்லேலூயா. என்னமாய் முடியுமோ என்கிற அந்த கலக்கத்தை கர்த்தர் சமாதானமாய் முடிய பண்றதை நான் பார்க்கிறேன். உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை எதிர்காலம் சமாதானமாய் தான் முடிய போகிறது. சமாதானமாய் முடிய பண்ணுகிற கர்த்தர் சொல்லுவோம், உம்முடைய வல்லமையினால் எழுந்தருளும், உம்முடைய வல்லமையினால் எழுந்தருளும், உம்முடைய வல்லமையினால் எழுந்தருளும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. கர்த்தருடைய பிள்ளையே, பயத்தோடு கூட சிலர் எதிர்கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் இன்னைக்கு ஆணித்தரமாய் தெளிவாய் பேசுகிறார். நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் கர்த்தர் பேசுறாரு. இல்ல, நீ போய் நிற்கிறதற்கு முன்பாக அங்கே ஒரு சமாதானத்தை நான் கட்டளை இடுவேன். உன் இருதயம் கொந்தளிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நன்றி அப்பா, நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி. மலைகளை பெயர்ப்பீர் என்றால் எனக்கு முன்பாக இருக்கிற தடைகள் அவருக்கு எம்மாத்திரம் அல்ல, எனக்கு முன்பாக இருக்கிற கொந்தளிப்பு அவருக்கு எம்மாத்திரம் அல்ல. இந்த ஆராதனை நடத்தி கொண்டிருக்கும் போதே ஆண்டவருடைய பிரசன்னம் சிலரை தொடர்றதை நான் பார்க்கிறேன். இந்த ஒரு ஆராதனை, இந்த ஒரு ஜெபம் இந்த மாதம் மட்டும் இல்ல, நீங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும், ஜீவனோடு இருக்கிற வரைக்கும் கர்த்தர் உங்களுக்கு முன்பாக இருக்கிற கொந்தளிப்பை அமர பண்ணுகிற கர்த்தர் அவர். நன்றி அப்பா, நன்றி. என் இயலாமையில் நீ செயல்படு, உன் கரம் என்னை நீ நல்லவரப்பா, நல்லவரப்பா. சொல்லுங்க ஹல்லேலூயா. மலைகளை என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம், மரித்தோரை எழ செய்வீர் என்றார், நோய்கள் உமக்கு கைகளை மேல உயர்த்தி கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே. ஓ, கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே. உமையாரா திரும்ப திரும்ப கிரகிக்க முடியா சர்வஞானியே, உம்மை ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. நம்பர் 1, முதலாவதாக என்னமாய் முடியுமோ என்று பயப்படுகிற கொந்தளிப்பை என் தேவன் அமர்த்துகிறவராக இருக்கு. ஹல்லேலூயா. நீங்க என்னமாய் முடியுமோன்னு நினைக்கிற கொந்தளிப்பை ஆண்டவர் எப்படி அமர பண்ணுவாருன்னா, அவருடைய வல்லமையினால் சமாதானப்படுத்துறதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். நம்பர் 2, இரண்டாவதாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். எஸ்தரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தையும் 8ஆம் அதிகாரம் 13வது வசனத்தையும் நம்ம வாசிக்க போறோம். 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தையும் 8ஆம் அதிகாரத்தினுடைய 13வது வசனத்தை வாசிக்க போறோம். அந்த அஞ்சக்காரர்
ராஜாவின் உத்தரவால் தீவிரமாய் புறப்பட்டு போனார்கள். அந்த கட்டளை சூசான் அரண்மனை பிறந்தது. ராஜாவும் ஆமானும் குடிக்கும்படி உட்கார்ந்தார்கள். சூசான் நகரம் கலங்கிற்று. நீங்க 8ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கலாம். 8ஆம் அதிகாரம் 13வது வசனம். யூதர்கள் தங்கள் பகைஞர்களுக்கு சரிக்கு சரி கட்டும்படி நியமித்த அன்றைய தினம் ஆயத்தமாய் இருக்க வேண்டும் என்று அந்த நாட்டில் உள்ள சகல ஜனங்களுக்கும் கூறப்பட்டிருக்கிறதற்காய் கொடுக்கப்பட்ட கட்டளையின் நகல் இதுவே. இது ஒவ்வொரு நாட்டிலும் பிரசித்தம் பண்ணப்பட்டது. அடுத்த வசனம். அப்படியே வேகமாக ஒட்டகங்கள் மேலும் குதிரைகள் மேலும் ஏறின அஞ்சக்காரர் ராஜாவின் வார்த்தையினாலே ஏவப்பட்டு தீவிரத்தோட புறப்பட்டு போனார்கள். அந்த கட்டளை சூசான் அரண்மனையில் கொடுக்கப்பட்டது. அப்பொழுது மொர்தெகாய் இளநீலமும் வெள்ளையுமான ராஜ வஸ்திரமும் பெரிய பொன் முடியும் பட்டும் இரத்தாம்பரமும் அணிந்தவனாய் ராஜாவிடத்திலிருந்து புறப்பட்டான். சூசான் நகரம் ஆர்ப்பரிந்து மகிழ்ந்தது. ஹல்லேலூயா. இந்த சம்பவம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக ஆமான் என்கிற ஒரு மனிதன் எழும்பி இந்த மொர்தெகாயின் மேல் வைத்த அந்த கசப்பின் நிமித்தம் அவனை மட்டும் இல்ல அவனுடைய குடும்பத்தோடு அழிக்கணும் அப்படின்னு ஒரு முயற்சி எடுத்து சில தந்திரங்களை எல்லாம் பண்ணி ராஜாவினிடத்தில் போய் தவறாய் போட்டு கொடுத்து அந்த மனுஷன் நல்லவன் இல்லை, அந்த மனுஷனை அழிப்பதற்காக ராஜாவை ஏமாற்றி கடிதத்தை தன்னுடைய கையில வாங்கி அவனோடு கூட சேர்ந்து அவனுடைய குடும்பத்தையும் அழிக்கிறதற்காக ஒரு முயற்சி எடுத்தான். அப்போ உடனே இந்த சூசான் நகரத்தில் இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள ஒரு பெரிய கொந்தளிப்பு உண்டாகுது. என்ன அப்படின்னு சொன்னா, குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட மணி நேரத்தில் தன்னை சுற்றி இருக்கிற எதிரிகளுக்கெல்லாம் ஒரு சட்டம் பிறப்பிக்கப்படுகிறது. இப்படிப்பட்ட ஜாதியில இருக்கிற இந்த கடவுளை ஆராதிக்கிற ஜனங்கள் எங்கிருந்தாலும் அவங்களை நீங்க பட்சபாதம் பார்க்க வேண்டாம், அவங்கள வெட்டிருங்க, அவங்கள கொன்றுங்க, அவங்க பிள்ளை மனைவி கணவன் எதுவுமே பார்க்க வேண்டாம், அவங்களை எங்க ஒளிஞ்சாலும் அவங்கள விட வேண்டாம், அவங்கள கொன்றுங்கன்ற ஒரு சட்டம் பிறப்பிக்கப்படுகிறது. அது ராஜாவினிடத்திலிருந்து வந்த சட்டமா இருக்கிறது. இந்த செய்தி அந்த நாட்டில் எங்கும் பிரசித்திப்படுத்தப்படும் போது ஜனங்களுக்குள்ள ரொம்ப கொந்தளிப்பு வருகிறது. என்னதான் இருந்தாலும் தங்களுடைய உயிருக்கு எல்லாருமே பயப்படுவாங்க. சரி தாங்க செத்தா கூட பரவாயில்ல, தன்னுடைய பிள்ளைகளை பாதுகாக்கலாமா, எங்கேயாவது மறைவிடத்தில் கொண்டு போய் வைக்கலாமா, ஊருக்கு போகலாமா. ஜனங்களுக்குள்ளே மிகப்பெரிய கொந்தளிப்பு. இந்த கொந்தளிப்பு எதிரியினால் நியமிக்கப்பட்ட, எதிரியினால் அனுப்பப்பட்ட, திணிக்கப்பட்ட ஒரு கொந்தளிப்பு. எல்லாரும் பயந்து கொண்டிருக்கும் போது நான் நம்புகிறேன் ஆண்டவருடைய வல்லமையினால் கொந்தளிப்பை அமர பண்ணுகிற கர்த்தர் ராஜ அரண்மனைக்குள்ளே அவருடைய பிரசன்னம் கடந்து போகிறது. எந்த இடத்திலிருந்து ஜனங்களை அழிக்க வேண்டும் என்கிற செய்தி புறப்பட்டதோ அதே இடத்திலிருந்து ஜனங்களை வாழ வைக்க வேண்டும் என்கிற செய்தியை புறப்பட பண்ணினவர் கர்த்தர். அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த நேரம், எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த வருடம், இது தீமையாய் முடியும், இந்த ஆண்டு, இந்த வருடம், இந்த நாளை நான் சந்திக்க கூடாதுன்னு அவங்க மனசை நினைக்கிறாங்க. ஆனா அந்த நாள், அந்த வருடம், அந்த மாதம் கண்டிப்பா நான் சந்திப்பேன். அப்பொழுது நான் சந்திக்கும் போது கர்த்தர் என் தலையை உயர்த்தி வைப்பார் என்கிற ஒரு சூழ்நிலைக்கு கர்த்தர் அவர்களை கொண்டு வந்து கர்த்தர் நிறுத்தினார். இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு ஆண்டவருடைய பிள்ளைகளே, பாஸ்டர் என்னுடைய கொந்தளிப்பு என்னுடைய தவறுனாலே உண்டானது அல்ல, என்னுடைய கொந்தளிப்புக்கு நான் காரணம் இல்லை. ஆனால் இப்போ எனக்கு ஒரு கொந்தளிப்பு வந்திருக்கிறது, எனக்கு ஒரு சமாதான குறைவு இருக்கிறது. அது யாரோ ஒருத்தர் அவங்களுடைய வன்மத்தினால அவங்க எனக்குள்ள திணிச்சிட்டாங்க. சுற்றி இருக்கிற எதிரிகள், உங்களை சுற்றி இருக்கிற சில சொந்தங்கள் வந்து இந்த அவங்களால தான் இந்த கொந்தளிப்பு எனக்கு வந்துருச்சு, அவங்க தான் இதற்கு காரணம், அவங்கள இவ்வளோ பெரிய பிரச்சனை எனக்கு உண்டு பண்ணிட்டாங்க, நான் ஒன்றுமே பண்ணலையே, நான் ஒன்றுமே செய்யலையே, எனக்கு இப்போ யார் உதவி செய்வார்கள்? நான் நம்புகிறேன் யார் காரணமாக இருந்தார்களோ அவர்கள் மூலமாகவே கர்த்தர் ஒரு அற்புதத்தை நடப்பிக்க போகிறார். அந்த இடத்துல கர்த்தர் போகிறார். உங்களுக்காக பரிந்து பேசுகிறதற்கு என் கர்த்தர் போகிறார். உங்களுக்காக வழக்காடுகிறதற்கு என் கர்த்தர் போகிறார். உங்களுக்காக உங்கள் சார்பிலே கர்த்தர் காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுவதற்கு, உங்களுக்கு விரோதமாய் அவர்கள் நியமித்த காரியத்தை இந்த மாதம் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். மாறுதலாய் முடிய பண்ணுகிற கர்த்தர். அந்த கொந்தளிப்பை யார் உங்களுக்கு கொண்டு வந்தாலும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் அடக்குவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அவருடைய வல்லமையினால் நமக்குள்ளே திணிக்கப்பட்ட அந்த கொந்தளிப்பை கர்த்தர் அடங்க பண்ணுகிறார். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். சில மனிதர்களிடத்துல நம்ம பழகும் போது ரொம்ப கவனமாக தான் பழகணும். ஏன் அப்படின்னா சிலர் ஈஸியா வந்து நம்முடைய மனதை அப்படியே கொந்தளிக்க பண்ணி போயிட்டே இருப்பாங்க. இன்றைக்கு
மனிதர்களை வந்து ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலைக்குள்ளாக கொண்டு போகிறவங்க ரொம்ப அதிகமாயிட்டாங்க. அவங்கள சமாதானப்படுத்தணும், அவங்கள வந்து கொஞ்சம் எங்கணும், அவங்களுடைய பலவீனத்தில் நம்ம சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ரொம்ப குறைஞ்சு போயிட்டாங்க. நான் வந்து ஒரு சின்ன சம்பவத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். கடந்த நாட்களில் வந்து ஒருத்தர் வந்து நம்முடைய சர்ச் பக்கத்தில் ஒருத்தங்க அந்த போர்வெல் ஒன்று போட்டாங்க. அப்போ வந்து எல்லாத்தையுமே ஆதாயப்படுத்திட்டு என்கிட்ட கேட்டாங்க, எனக்கு கொஞ்சம் இடம் கொடுப்பீங்களா, சர்ச்சில் வந்து இந்த வண்டியை நாங்கள் நிறுத்திக்கலாமா அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், தாராளமாக நீங்கள் நிப்பாட்டிக்கலாம், இங்கேயே நிப்பாட்டி நீங்கள் வந்து போர்வெல் போட்டுக்குங்க. அவன் வந்து ஒரு செவரை இடிக்க வேண்டியது இருந்துச்சு, பரவாயில்ல நீங்கள் இடிச்சுக்குங்க, இடித்ததுக்கு பிறகு நீங்கள் வந்து முடிச்சதுக்கப்புறம் கட்டி கொடுத்துருங்க அப்படின்னு அவங்க சொன்னோன்னா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அந்த காரியத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த போரெல்லாம் வந்துருச்சு, வேலையை ஆரம்பித்து அந்த ஃபஸ்ட்டு அந்த ஸ்டார்ட் பண்ணுறாங்க பாருங்க, மிஷினை கொண்டு வந்து இறங்கி ஸ்டார்ட் பண்ண உடனே பக்கத்து வீட்டில் உள்ளவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் போடக்கூடாது. ஏன் அப்படின்னா அது வழி, அவங்களுடைய வழியில் இருக்குது, இவங்களுக்கும் அந்த வழி தான். கண்டிப்பாக அவங்க அந்த இடத்துல போட்டிருக்க கூடாது. அவங்க நம்முடைய இடத்துல நம்ம போடுறது தானே கரெக்டு, நம்ம வழியில் போட முடியாதுல்ல. அது 3 பேருக்கும் பொதுவான வழி, அந்த வழியில் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அப்போ நீங்கள் பொதுவான வழியில் போட்டுக்கிறீங்க, நாளைக்கு நாங்கள் அந்த இடத்த விற்கணும்னா கூட இங்கே இருக்கிறதுனால வாங்குறவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அவங்க அவங்களுடைய நியாயத்தை சொல்கிறாங்க. ஆனால் ஒரு 6-7 வருடத்திற்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அந்த பொது வழிக்கு மேலே படிக்கட்டு கட்டியிருக்காங்க. அப்போது நான் போய் நின்று பார்க்கும்போது என்ன நினச்சேன் அப்படின்னா, இந்த பொது வழியில் போர்வெல் போடக்கூடாது, ஆனால் எதுக்கு இப்படி படிக்கட்டு கட்டி வச்சிருக்காங்க? அந்த நேரத்தில் இவங்க எதிர்க்கலையா? ஆனாலும் மனசுக்குள்ளே என்ன நினச்சேன்னா, சரி நம்ம இப்போ பிரச்சனையாக இருக்கிற நேரத்தில் நம்ம இதையும் சொன்னால் பக்கத்தில் உள்ளவங்க இதை இடிங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வழி போகிறதுக்கு வழி இல்லை. சரி சமாதானமாக போங்க, நீங்கள் உள்ளுக்குள்ளே கூட போட்டுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். கொஞ்ச நேரம் தாண்டல இன்னொருத்தர் வந்தார். அவங்களுக்கு அந்த பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கும்போது போனார், இதை பாரு ஏற்கனவே நீ மேலே கட்டி வச்சிருக்கிற படிக்கட்டு மேலே போயிட்டு இருக்குது, ஓவராக பிரச்சனை பண்ணனா இதையும் தூக்க சொல்லிடுவாங்க, பார்த்துக்குங்க. அவங்களுக்கு அது வரைக்கும் அந்த கலக்கம் இருந்துச்சோ இல்லையோ, இப்போ என்ன கலக்கம் வந்துச்சு அப்படின்னா, நான் படிக்கட்டு ஏறி போகிறத இவங்க இடிக்க வச்சிருவாங்களோன்ற பயம் வந்துருச்சு. அவ்வளோ அவன் மனசு, சார் கொஞ்சம் அமைதியாக இருங்க சார், சத்தமாக பேசாதீங்க சார், ஏன் சார் இப்படி பேசுகிறீங்க? அப்போ இந்த உலகத்தில் வந்து கலக்கங்களை கொடுக்குற இந்த உலகம் வந்து எப்படியாவது நம்முடைய மனசுக்குள்ளே ஒரு கொந்தளிப்பை கொடுத்துடலாமா, இவனை பயப்படுத்திடலாமா, இவனுக்கு ஒரு அச்சத்தை கொண்டு வரணும், நம்ம இவனுடைய பிள்ளையை குறித்த ஒரு கலக்கத்தை கொண்டு வரணும், சரீரத்தை குறித்த ஒரு கலக்கத்தை கொண்டு வரணும். ஆனால் நீங்கள் ஒன்று நினச்சிக்கோங்க, சூசான் நகரத்தை கலங்க பண்ணுகிறதுக்கு ஒரு ஆமான் இருக்குமே, ஆனால் சூசான் நகரம் ஆர்ப்பரித்து மகிழ பண்ணுறதுக்கு ஒரு முருதகாய கத்தர் வச்சிருப்பாரு, ஒரு முருதகாய கத்தர் வச்சிருப்பாரு. உங்களுடைய குடும்பத்தை, உங்களுடைய பிள்ளைகளை, ஹல்லேலூயா, உங்களுக்கு இருக்கிற சுற்றி இருக்கிற சூழ்நிலையை கலங்கடிக்கிறதற்கு ஒருத்தர சத்துரு அனுப்பி இருக்கிறது உண்மையானால், அவன் நிமித்தமாய் உங்களுடைய குடும்பம் கலங்கி கொண்டிருக்குமானால், இன்று கர்த்தர் இந்த மாதம் வாக்கு கொடுக்கிறார், இந்த மாதம் பரிசுத்த ஆவியானவர் அவருடைய வல்லமையை உங்களுடைய குடும்பத்துக்குள்ள அனுப்புவாராக. கலங்கி போய் இருக்கிறவங்களுடைய சூழ்நிலையில அனுப்புவாராக. கர்த்தர் அனுப்பி அந்த கொந்தளிப்பை அமர பண்ண போகிறார். நீங்கள் கரங்களை தட்டி கொண்டிருக்கும் போதே, ஜெபித்து கொண்டிருக்கும் போதே, ஹல்லேலூயா, தேங்க் யூ ஜீசஸ். இப்பொழுது திணிக்கப்பட்ட பொறாமையினாலே அனுப்பப்பட்ட அந்த கொந்தளிப்புகளை என் தேவனாகிய கர்த்தர் அமர பண்ணுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. நம்பர் 3, மூன்றாவதாக ஒரு கொந்தளிப்பை ஆண்டவர் அமர பண்றாரு. வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தினுடைய 24வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தினுடைய 24வது வசனத்தை வாசிக்கலாமா? அவரிடத்தில் வந்து, ஐயரே ஐயரே மடிந்து போகிறோம் என்று அவரை எழுப்பினார்கள். அவர் எழுந்து காற்றையும் ஜலத்தின் கொந்தளிப்பையும் அதட்டினார். உடனே அவைகள் நின்று போய் அமைதல் உண்டாயிற்று. ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்பொழுது சீடர்கள் வந்து ரொம்ப அழகாய் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் ரெஸ்ட் எடுக்கிறாரு, எல்லாரும் மேலே உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனா அவங்க எதிர்பார்க்கவே இல்லை இப்படி ஒரு கொந்தளிப்பு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கல. திடீரென்று அந்த கடலுடைய சூழ்நிலைகள் எல்லாம் மாற்றப்படுது, வித்தியாசமான கால சூழ்நிலை உண்டாகிறது. அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிற காற்றும் மழையும் சேர்ந்து இந்த கப்பல் மூழ்கி விடுமோ என்கிற அளவிற்கு அது வந்து சூழ்நிலை வந்துருச்சு. இந்த கொந்தளிப்பின் நிமித்தமாக மனசு அப்படியே உடைஞ்சிருச்சு. என்ன பண்றோம் அப்படின்னு தெரியல. சோ அந்த நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தை கடந்து வருகிறது. கர்த்தர் எழும்பி காற்றையும் கடலையும் அதட்டி கர்த்தர் அமர பண்ணினார். ஆமென் சொல்லுங்கள். நம்பர் 3, மூன்றாவதாக ஆண்டவர் இந்த மாதம் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நம்முடைய மூன்றாவது எந்த கொந்தளிப்பை கர்த்தர் அமர பண்ணுகிறார்னா, நான் நம்புறேன், எதிர்பாராமல் நம்முடைய வாழ்க்கையிலே நேரிட்ட கொந்தளிப்புகளை
கர்த்தரே எழும்பி நின்று அமர பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? கைகளை உயர்த்தி ஆமோதிக்கிறவர்கள் சத்தமாய் ஒரு வார்த்தை சொல்லுங்க. ஆண்டவரே, நான் நினைக்காத, நான் எதிர்பார்க்காத, ஆண்டவரே, திடீரென்று என் வாழ்க்கையிலே நடந்த அந்த கொந்தளிப்பை கர்த்தர் வந்த வண்ணமே, அது வந்தது எப்படியோ போனதும் அப்படியே போனதும் தெரியாத அளவிற்கு இந்த கொந்தளிப்பை அமர பண்ணுகிற கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். இந்த மாதம் ஆண்டவர் எனக்கு கொடுக்கிற நல்ல வாக்குத்தத்தம், அவர் தமது வல்லமையினால் எனக்கு முன்பாக இருக்கிற கொந்தளிப்பை அமர பண்ணி, அவருடைய ஞானத்தினால், அவருடைய அனந்த ஞானத்தினால் எனக்கு முன்பாக இருக்கிற இந்த கொந்தளிப்பை அமர பண்ணுகிற கர்த்தர். ஹல்லேலூயா! எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? இந்த மாதம் ஆண்டவர் நமக்காய் யுத்தம் பண்ணுகிற மாதம், நம் பட்சத்திலே இருக்கிற மாதம். நம்முடைய வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் எங்கு திரும்பினாலும் ஒரு சமாதானத்தை கர்த்தர் அருள போகிறார். சீக்கிரமாய் உங்களுடைய இருதயம் சமாதானமாக போகிறது. இதுவரையிலும் உங்களுடைய மனது பயந்து கொண்டு கொந்தளித்து கொண்டிருந்த அந்த காரியத்தில் இனி உங்களுக்கு ஒரு சமாதானம் கடந்து வரும். இனி அந்த அழுகை உங்களுக்கு வராது, இனி அந்த பயம் உங்களுக்கு வராது, இனி அந்த கலக்கம் உங்களுக்கு வராது. ஏனென்றால் கர்த்தர் இந்த மாதத்திலே அந்த ஜெபத்திற்கு பதில் கொடுக்க ஆரம்பித்து விட்டார். அந்த கண்ணீருக்கு பதில் கொடுக்க ஆரம்பித்து விட்டார். ஹல்லேலூயா! அந்த கொந்தளிப்பு இனி உங்களுக்கு ஒன்றும் செய்யாது. இப்பொழுதே இந்த சத்தத்தை இன்றைக்கு கேட்டுக்கொண்டிருக்கும் போதே கர்த்தர் ஆரம்பிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? சிலருக்கு பல ஆண்டுகளாக இது தொடர்ந்து கொண்டே இருக்கலாம். அதை நினைக்கும் போதெல்லாம் உங்களுக்கு ஒரு கஷ்டம் வருது. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க பயப்படாதீங்க, அந்த கொந்தளிப்பை அடக்குவதற்கு கர்த்தர் இருக்கிறார். ஒரு 3 பேருடைய கரத்தை பிடிச்சி சொல்லுங்க, இந்த மாதம் ஸ்பெஷலான மாதம். அவர் சமுத்திரத்தினுடைய கொந்தளிப்பை தன்னுடைய வல்லமையினால் அடங்க பண்ணுகிற கர்த்தர். சொல்லுங்க, முழு பலத்தோட சொல்லுங்க, அவர் அடங்க பண்ணுகிற கர்த்தர். ஹல்லேலூயா! எல்லாரும் அப்படியே எழும்பி நிற்கலாமா? எல்லாரும் தேவ சமூகத்தில் எழும்பி நின்று அவர் தமது வல்லமையினால் சமுத்திர கொந்தளிப்பை அமர பண்ணி தமது ஞானத்தினால் அதன் மூர்க்கத்தை அடக்குகிறார். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லிட்டே இருங்க பார்க்கலாம். இந்த வார்த்தையை நம்பி சொல்லிட்டே இருங்க. அவர் தமது வல்லமையினால் சமுத்திரத்தின் கொந்தளிப்பை அமர பண்ணி, அவர் தமது ஞானத்தினால், தேங்க்யூ ஜீசஸ், அதன் மூர்க்கத்தை கர்த்தர் அடக்குகிறார். ஹல்லேலூயா! எப்பேற்பட்ட கோபமா இருந்தாலும் என் தேவனால் தண்ணியை பண்றதற்கு ஆண்டவரால முடியும். 3 காரியத்தை கர்த்தர் பேசினாரு. நம்பர் 1, முதலாவதாக கர்த்தர் எந்த கொந்தளிப்பை அடக்குறாராமா? ஃபர்ஸ்ட், என்னமாய் முடியுமோ என்கிற பயப்படுகிற கொந்தளிப்பை கர்த்தர் என்ன பண்றாராமா? அதனுடைய மும்முரத்தை கர்த்தர் அமர பண்றாராமா. ஆமென். நம்பர் 2, இரண்டாவதாக கர்த்தர் எதை கர்த்தர் அமர பண்றார் அப்படின்னா, நம்ம நினைக்காம நம்ம மேல திணிக்கப்பட்ட கொந்தளிப்புகளை, நமக்கு அதுக்கு சம்பந்தமே இருக்காது, நம்ம அதுல காரணமே இல்லை. ஆனா யாரோ ஒருத்தருடைய பொறாமை, யாரோ ஒருத்தருடைய வஞ்சகம், யாரோ ஒருத்தர் வேணும்னு அந்த குழப்பத்தை உண்டு பண்ணிட்டு போயிருப்பாங்க. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், நீ பயப்படாத, உன்னிடத்துல இருந்து திணிக்கப்பட்ட அந்த கொந்தளிப்பை நானே அடக்குவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா! நம்பர் 3, மூன்றாவதாக ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். நினைக்கவே இல்லை இப்படி ஒரு பிரச்சனை வரும், இப்படி ஒரு சமாதான குறை வரும். நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு, ரொம்ப ஜாலியா போயிட்டு இருந்துச்சு. ஆனா திடீர்னு எதிர்பாராத விதமாய் ஒரு கொந்தளிப்பு வந்துருச்சு. ஏன் இப்படி நடந்துச்சு? இனி எங்க வீட்டுல ஒன்னே சேர முடியாதோ? இந்த கொந்தளிப்பு நீடிக்குமோ? ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், அந்த கொந்தளிப்பையும் நான் என்ன பண்ணுவேன்னா அமர பண்ணுவேன். ஹல்லேலூயா! எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற நல்ல வாக்குத்தத்தம், என் தேவனாகிய கர்த்தர் அவர் தமது வல்லமையினால் சமுத்திர கொந்தளிப்பை அமர பண்ணி, அவர் தமது அனந்த ஞானத்தினால் அதன் மூர்க்கத்தை அவர் அடக்குகிறார். இந்த மாதம் நம்முடைய குடும்பத்திற்கு விரோதமாக இருக்கிற கொந்தளிப்பு அமரும். நம்முடைய வேலை ஸ்தலத்தில் இருக்கிற கொந்தளிப்பு அமரும். எந்த காரியத்தை குறித்து என் இருதயம் கொந்தளித்து கொண்டிருந்தாலும் வல்லமையினால் அடக்குகிற கர்த்தர் இந்த மாதம் எனக்கு வாக்கு கொடுக்கிறார். நான் உனக்குள்ளே உலாவி அந்த என்னுடைய பிரசன்னத்தை அனுப்பி, என்னுடைய வல்லமையை அனுப்பி, என் ஞானத்தை நான் அனுப்பி, யாராலும் மாற்ற முடியாத, யாராலும் சரி பண்ண முடியாத, யாராலும் இருதயத்தை திருப்ப முடியாத அந்த கல்லான இருதயமா இருந்தாலும், அந்த மூர்க்கம் நிறைந்த மனிதர்களா இருந்தாலும், அவருடைய வல்லமை இந்த மாதம் கொந்தளிப்பை அமர பண்ணுகிறது, மூர்க்கத்தை அடக்குகிறது.
ஹalleluya. இந்த மாதம் முழுவதும் சமாதானத்தினால் என்னை நிரப்ப போகிறார். இந்த வருடம் முழுவதும் என் அலங்கத்தை சமாதானத்தால் நிரப்ப போகிறார். என் தேவனாகிய கர்த்தர் என்னை சுற்றிலும் ஒரு சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிட போகிறார். கைகளை எல்லாரும் உயர்த்தி ஆமென் என்று ஆமோதித்து சொல்லுங்க, இந்த வார்த்தையை நான் நம்புறேன். Thank you Jesus. சொல்லுங்க, இந்த வார்த்தையை நான் நம்புறேன். சாலோமோனுக்கு ஒரு 40 ஆண்டுகள் சமாதானமாய் கொடுக்க முடியுமானால் எனக்கு கர்த்தர் தர முடியும். இதோ என் பிள்ளையை கர்த்தர் தொட்டு கொண்டிருக்கிறார், என் குடும்பத்தை கர்த்தர் தொட்டு கொண்டிருக்கிறார். என் ஸ்தலத்தில் அவருடைய மகிமை கடந்து போகிறது, என் எதிராளியிடத்தில் அவர் வல்லமை கடந்து போகிறது. Thank you Jesus. ஜெபிங்க ஜெபிங்க. இன்னைக்குள்ள வாக்குத்தத்தம் மிகவும் பலமுள்ள வாக்குத்தத்தம். Thank you Jesus. உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதம் அது எவ்வளவு பெரிதா இருந்தாலும் அந்த ஆயுதத்தை அந்த ஆயுதத்தினுடைய கோபத்தை அமர பண்ணுகிற கர்த்தர். Thank you Jesus. சபைக்கு விரோதமாய் ஜனங்களுக்கு விரோதமாய் இருக்கிற எல்லா கோபங்களும் அடக்கப்படுவதாக. நன்றியப்பா, நன்றி நன்றி. கிரகிக்க முடியாத காரியத்தை எனக்காக செய்கிறவர், நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய காரியத்தை செய்கிறவர். ஹalleluya. தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா. சொல்லுவோம் பெத்தே வாரத்தின் வாசல் என் ஆசீர்வாதத்தின் வாசல். ஏல் பெத்தே இது வானத்தின் ஆசீர்வாதத்தின் வாசல். மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவா என்றே பூமியில் தூளைப்போ சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவா என்றே பூமியில் தூளைப்போ சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. கைகளை மேல சொன்னதை செய்யும் கைவிடவே மாட்டி. சொல்லுங்க பிரதர், சொல்லுங்க சிஸ்டர். செய்யும் திரும்ப திரும்ப சொன்னதை செய்யும் அளவோ, சொன்னதை செய்யும் அளவோ கைவிடவே மாட்டி. சொன்னதை செய்யும் அளவோ, சொன்னதை செய்யும் அளவோ கைவிடவே மாட்டி. கைகளை மேல தட்டி ஏல் பெற்றே
கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஒரு மகிமை. கோடி நன்றி ஆண்டவரே, கோடி நன்றி ஆண்டவரே, கோடி நன்றி ஆண்டவரே. எந்த சமுத்திர கொந்தளிப்பானாலும், அது எவ்வளோ பெரிய கொந்தளிப்பானாலும், யாராலும் அடக்க முடியாத கொந்தளிப்பானாலும், என் தேவன் உங்க வல்லமையினால் உங்க ஞானத்தினால் சமுத்திரத்தின் கொந்தளிப்ப ஒரே நிமிஷத்துல ஒரு திரி அணைக்கிறது போல அந்த கொந்தளிப்பு அப்படியே அப்படியே அப்படியே. கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, அவ்வளோ பெரிய தீ எரிஞ்சிட்டு இருக்குது. அந்த தீக்கு முன்னாடி போய் நின்னா கூட கருகிருவோம் போல தெரியுது. ஆனா எப்பேற்பட்ட தீ பலமா எரிஞ்சிட்டு இருந்தாலும், ஒரு மழை வந்து தண்ணி அந்த தீக்கு மேல பட்ட உடனே அந்த தீக்கு ஒரு ஆளையே அழிக்கிற வல்லமை இருந்தாலும், தண்ணிக்கு முன்னாடி நிற்கக்கூடிய வல்லமை தீக்கு இல்லவே இல்லை, இல்லவே இல்லை. அந்த தண்ணி ஊத்துனா அந்த தீ எவ்வளவு பெருசா எரிஞ்சிட்டு இருந்தாலும் கண்டிப்பா அந்த தீ அணைஞ்சுதான் ஆகணும். ஏன்னா தீயை காட்டிலும் தண்ணீர் வலிமை உள்ளது. நான் நம்புறேன் இன்னைக்கு யாருக்காக ஆண்டவர் பேசுறாருன்னு தெரியல. உங்களுக்கு முன்பாக இருக்கிற கொந்தளிப்பு வந்து அணைக்கவே முடியாத மாதிரி இருக்கலாம். ஆளை முடிச்சிடும், ஏற்கனவே நிறைய ஆளை முடிச்சிருச்சு இந்த மாதிரி பிரச்சனை. அவ்வளோ பெரிய கொந்தளிப்பு, இது சண்டையில முடிஞ்சிடும், கொலையில முடிஞ்சிருமா? யாராவது ஒருத்தர் இப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல வந்திருக்கலாம், பாஸ்டர் இந்த கொந்தளிப்பு கொலையில முடிஞ்சிருமோன்னு பயமா இருக்குது, இது யாராவது ஒருத்தர் ஜெயிலுக்கு போயிடுவாங்களோன்னு பயமா இருக்குது, அவ்வளோ பெரிய பிரச்சனை என் குடும்பத்தில் ஓடிட்டு இருக்குது, அவ்வளோ பெரிய சூழ்நிலை கூட நான் கடந்து போறேன். நான் நம்புறேன் என் ஆண்டவருடைய வல்லமைக்கு முன்பாக அந்த தீக்கு நிற்கிறதற்கு அவர் ஒரே நிமிஷம், ஹல்லேலூயா, கொலை பண்ணணும்னு நினைச்சு வந்தவனையே அவ்வளவுதான், கிளம்பும் போது கொலை பண்ணணும்னு நினைச்சு தன்னுடைய கையில லெட்டரோட குதிரையில இன்னைக்கு கொஞ்சம் பேராவது கொலை பண்ணாம விடக்கூடாதுன்னு இந்த வெறியோட வந்த மனுஷனை இடையில கர்த்தர் ஒரு நிமிஷத்துல சந்திச்சு அவனுடைய வாழ்க்கையே மாத்தி ஒரு பெரிய அப்போஸ்தலனா கர்த்தர் மாத்தினார்ல. உங்களுக்கு முன்பாக இருக்கிற கொந்தளிப்பை மாற்றுவது அந்த சவுலை பவுலாய் கர்த்தர் மாற்றுவார், கர்த்தர் மாற்றுவார். இந்த மாதத்துல இந்த வாக்குத்தத்தத்தை உறுதியா பற்றி பிடிங்க. உங்க ஆபீஸ்ல எழுதி போடுங்க, உங்க வீட்டுல எழுதி போடுங்க. இது ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு வசனம். எனக்கு இந்த வசனத்தை ஆண்டவர் நேற்றுக்கு இரவுல கொடுக்கும்போது அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. அவருடைய வல்லமையினால் கொந்தளிப்பை அமர பண்ணி எதனால அடக்குறாராமா? கர்த்தர் யுத்தத்தினால அடக்கிறது இல்லையாமா, அவருடைய ஞானத்தினால. ஹல்லேலூயா. தகப்பனே, உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். இந்த மாதம் இந்த சத்தத்தை கேட்கிற எங்க எல்லாருக்கும் கொடுத்த மாதம், இந்த மாதம் எங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமான மாதமாய் அமையட்டும் ஆண்டவரே.